தோஷம்னு ஒண்ணு வரும். கால சர்ப்ப தோஷம்னா கோள்கள் ராகு கேது தவிர்த்து மிச்சம் 7 கோள்கள் இருக்கும். அந்த 7 கோள்களும் இப்படி இருக்கு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ராகு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல கேது இருக்கும். எப்பவுமே ஆப்போசிட் தான் கேது, 7ஆம் இடத்தில் 180 டிகிரி சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல ராகு, இந்த இடத்துல கேது இருக்கும்போது மற்ற 9 கோள்கள்ல மற்ற 7 கோள்களும் இதுக்குள்ளேயே அடங்கிடணும். இந்த ராகு கேதுக்குள்ளேயே அடங்கிடுச்சுன்னா அதுக்கு பேரு கால சர்ப்ப தோஷம். இந்த ராகு கேதுக்குள்ள அனைத்து கோள்களும் சேர்ந்ததுனால அதுக்கு பேர் வந்து கால சர்ப்ப தோஷம். சப்போஸ் இந்த பக்கத்துல இருந்து இப்படி இருக்கலாம், இந்த ராகுல இருந்து இந்த கேதுக்குள்ளயும் அந்த 7 கோள்களும் இதுல வந்துடலாம். இப்படி வைக்கும் போது இந்த இடத்துல இப்படி இருந்து இங்க காலியா இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு பேரு கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. இது வந்து கால சர்ப்ப தோஷத்துடைய விளக்கம். இதே போல செவ்வாய் தோஷம் சொல்லக்கூடியது. செவ்வாய் தோஷம் வந்து இப்ப லக்னம் 1ன்னா பொதுவா